அக்கா மகாதேவி சிவனையே தன் சிந்தைக்குள் வைத்த ஒரு அருளாளர். இவர் கர்நாடகாவிலே பிறந்தவர். நம்முடைய தமிழகத்திலே எப்படி 7ஆம் நூற்றாண்டிலே திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அழிவின் விளிம்பில் இருந்த சைவத்தை மீட்டெடுப்பதற்காக எப்படி போராடினார்களோ 7ஆம் நூற்றாண்டிலே, அப்படி கர்நாடக மாநிலத்திலே சமண சமயம் பரவி இருந்த இடங்களிலே, அதாவது பேலூர், அளவேடு, ஆசன் போன்ற இடங்களிலெல்லாம் சமணம் மிக ஆழமாக வேரூன்றி இருந்த காலம். அந்த காலகட்டத்திலே தமிழகத்தை போலவே கர்நாடகாவிலே சைவத்தை வளர்த்தெடுத்த ஒரு 4 பெருமக்கள் இருக்கிறார்கள். அதில் தலையாயவர் பசவண்ணா என்று அழைக்கப்படுகின்ற அவர். இன்னொருவர் சென்ன பசவண்ணா என்று பெயர். 3ஆம் அவர் அல்லம பிரபு என்று பெயர். 4வது ஒரு பெண், அவர்தான் அக்கா மகாதேவி என்று பெயர். இந்த 4வரும் தான் கர்நாடகாவிலே சைவத்தை மீட்டெழச் செய்தவர்கள். இந்த 4வர், இந்த 4வரிலே குறிப்பிடத்தகுந்த அக்கா மகாதேவி அவர்கள் தன்னுடைய 25 வயதிலே சிவஜோதியில் 2 கலந்தவர். சிவபெருமானை தன்னுடைய கணவனாக வரித்து கொண்டு தன் வாழ்நாள் முழுக்க சிவபெருமானை பற்றிய பாடல்களை பாடி சிவத்தொண்டை செய்து வந்தவர்தான் அந்த அக்க மகாதேவி. இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர் வீர சைவம் என்று சொல்லப்படுகின்ற கர்நாடக மாநிலத்திலே சைவத்தை மறுமலர்ச்சி அடைய செய்தவர் பசவண்ணா. அந்த 12ஆம் நூற்றாண்டிலே கர்நாடக மாநிலத்திலே சாதிய ஏற்றத்தாழ்வுகள், குறிப்பிட்ட சாதியினர் இந்த வீதிக்குள்ளே வரக்கூடாது, குறிப்பிட்ட சாதியினர் கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது என்ற ஒரு நிலை இருந்த காலகட்டத்திலே அன்றைக்கு இருந்த அந்த மன்னனுடைய அமைச்சராக இருந்த இந்த பசவண்ணா என்பவர்தான் சைவத்திலே இப்படியான ஒரு தீண்டாமை நிலவுகிறது, சாதிய கொடுமைகள் நிலவுகிறது என்று இந்த சைவ சமயத்திலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று முன்னெடுத்தவர். தான் சார்ந்திருந்த அந்த சாதிக்கு எதிராகவே குரல் கொடுத்தவர் யார் என்றால் பசவண்ணா. அவர் பிறப்பிலே ஒரு பிராமணர். அவர் யோசிக்கிறார், இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டுமே, இதற்கெல்லாம் என்ன செய்வது? ஒருவனை கோயிலுக்குள்ளே அனுமதிக்காத பொழுது அவன் எப்படி கடவுளை வணங்குவான் என்று யோசிக்கின்ற பொழுது அதற்கு ஒரு தீர்வினை கண்டார். எல்லா மக்களையும் அழைத்தார். ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே கோயிலுக்கு செல்லக்கூடாது என்று உங்களை நிறுத்துகிறார்களே, அந்த கோயிலுக்குள் தான் இறைவன் இருக்கிறானா? கிடையாது. இறைவன் இந்த உயிர்களை படைக்கின்ற பொழுது அந்த உயிர்களுக்குள்ளே இறைவனும் சூக்குமமாக இருக்கிறான். அதனால் நீங்கள் ஆலய வழிபாடுதான் முக்கியம் என்று கருத வேண்டாம். கருவறையிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை மட்டும் வணங்குதல் என்பது சமய வழிபாடு கிடையாது, அதை தாண்டிய ஒரு வழிபாடு இருக்கிறது என்று லிங்க வழிபாட்டை கொண்டு வந்தார். அந்த லிங்க வழிபாடு என்பது கழுத்திலே லிங்கத்தை அணிவது. ஒரு வெள்ளியில பெட்டி மாதிரி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ளே லிங்கத்தை வைத்து தினந்தோறும் காலையில் எழுந்து குளித்து விட்டு அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்கின்ற வழக்கம். இதற்கு இஷ்டலிங்கம் என்று பெயர். இன்றைக்கு லிங்காயத்துகள் என்று சொல்லப்படுபவர்கள் தங்களுடைய கழுத்திலே லிங்கத்தை அணிந்து கொண்டிருப்பார்கள், தங்களை வீர சைவர்கள் என்று சொல்வார்கள். இந்த வழிபாட்டு முறையை கொண்டு வந்தவர் யார் என்றால் பசவண்ணா. அவர் எதற்காக கொண்டு வந்தார் என்றால், நீ இறைவனை வணங்குவதற்காக
ஆலயத்தை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் உடலுக்குள்ளே இறைவன் இருக்கிறான், அந்த இறைவனை பூசித்தாலே போதுமானது என்று ஒரு புரட்சிகரமான சிந்தனையை பழமை மூடியிருந்த அந்த காலகட்டத்திலே ஒரு புரட்சியான சிந்தனையை விதைத்து ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் யார் என்றால் பசவண்ணா. அந்த பசவண்ணா சிவபெருமானை யார் யார் வணங்குகிறார்களோ, சிவபெருமானை தன்னுடைய தெய்வமாக யார் யார் கருதுகிறார்களோ அனைவரையும் ஒருங்கிணைத்தார். ஒருங்கிணைத்து எந்த விதமான சாதி பேதமற்று எல்லோருக்கும் லிங்கத்தை அணிவித்தார். அந்த 12ஆம் நூற்றாண்டிலே ஒரு மாபெரும் புரட்சி இயக்கத்தை சைவ சமயத்திலே ஏற்படுத்தியவர் யார் என்றால் பசவண்ணா. அந்த பசவண்ணா மூலமாகத்தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு 14% மக்கள் லிங்கத்தை அணிந்து கொண்டு ஒரு லிங்காயத்துகளாக இன்றைக்கு போற்றப்படுகிறார்கள் என்றால் அதற்காக உழைத்த ஒற்றை மனிதர் யார் என்றால் பசவண்ணா என்பவர்தான் சைவத்திலே மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுத்தவர். அப்படி அன்றைக்கு அந்த லிங்கத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் லிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்து கொண்டிருந்த காலத்திலே அவரை அடியொற்றி எல்லா மக்களும் அவரோடு சேர்ந்து சிவ வழிபாட்டிலே ஈடுபட ஆரம்பித்தார். அதில் இரண்டாமராக வந்தவர் சென்ன பசவண்ணா, மூன்றாவது அல்லம பிரபு. இந்த அல்லம பிரபு யார் என்றால் தினந்தோறும் சைவ சமயத்திலே தர்க்கவாதங்களும் ஆன்மீக அனுபவங்களையும் வாழ்வியல் அனுபவங்களையும் கருத்துக்கள் பரிமாறுகின்ற இடம், தர்க்கங்கள் நடக்கின்ற இடத்தினுடைய தலைமை அமைச்சராக இருந்தவர் யார் என்றால் அல்லம பிரபு என்பவர். பீதர் மாவட்டத்தில் பசவ கல்யாண் என்ற இடத்துல அனுபவம் மண்டபம் இன்னும் ஒரு மண்டபத்தை பசவண்ணா கட்டினார். அந்த மண்டபத்தினுடைய நோக்கம் என்னன்னா, தினந்தோறும் சிவனை பற்றி விவாதித்தல், சிவனை பற்றி பேசுதல், சிவ தத்துவங்களை விளக்கி கூறுதல் என்ற ஒரு நிலையிலே ஒரு மண்டபத்தை கட்டினார். உலகத்திலே எந்த ஒரு சமயத்திற்கும் இல்லாமல் நம்முடைய நாட்டிலே மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு நாடாளுமன்றம் இருப்பதை போல முதலாக ஆன்மீகத்திற்கென்று ஒரு நாடாளுமன்றத்தை கட்டியவர் யார் என்றால் பசவண்ணா. அது பீதர் மாவட்டத்தில் இன்னைக்கும் இருக்கு. இன்றைக்கு அரசாங்கம் அதை மேன்மேலும் உயர்த்தி என்ன பண்ணாங்கன்னா 6 மாடி அடுக்குள்ள கட்டடமாகவும் 770 தூண்களை கொண்ட ஒரு கட்டடமாக அது கட்டியிருக்காங்க. 770 தூண் எதற்குனா, பசவண்ணா காலத்திலே அந்த அனுபவ மண்டபத்தில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் 770 பேர். ஆயுட்கால உறுப்பினர்களைப் போல சிவனை பற்றி பேசுவதற்காக இருந்தவர்கள். அந்த 770 பேரை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மண்டபத்திலே 770 தூண்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அவர்களுக்கு சிவ சரணர்கள் என்று பெயர். அந்த பசவண்ணா காலத்திலேதான் மக்களிடையே தத்துவங்கள் எளிதாக போய் சேர வேண்டும் என்பதற்காக எளிய தமிழிலே கவிதைகள் எழுத ஆரம்பித்தார்கள். நம்முடைய தமிழிலே எப்படி மரபு கவிதைகளுக்கு பிறகு புது கவிதைகள் வந்ததோ அதை போன்று அன்றைக்கே 12ஆம் நூற்றாண்டிலே எளிய கன்னட மக்களுக்கு புரியும்படி சிவ தத்துவங்களையும் வாழ்வியல் தத்துவங்களையும் வச்சனா என்று கன்னட மொழியிலே சொல்லப்படுகின்ற வசன இலக்கியங்களை அறிமுகப்படுத்தினார்கள். கடுமையான மொழி நடையில் இருந்து எளிமையான மொழி நடைக்கு சமயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மொத்தம் ஒரு 22,000 பாடல்கள் வசன கவிதைகளாக எழுதப்பட்டு மக்களிடையே அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படி கொண்டு போய் சேர்த்ததிலே மிக மிக முக்கியமானவர் யார் என்றால்
அக்கா மகாதேவி என்று அழைக்கப்படுபவர். சரி, இவர் யார் என்பதை பார்ப்போம். இவர் கர்நாடக மாநிலத்திலே ஷிமோகா மாவட்டம், அந்த ஷிமோகா மாவட்டத்திலே பானவாசான்ற ஒரு நகர், அந்த நகருக்கு அருகிலே உடுதடி என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நிர்மல் செட்டி என்பவருக்கும் சுமதி என்பவருக்கும் நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லை. குழந்தை பேறு இல்லாத காரணத்தினால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் தினந்தோறும் போய் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை கொடு என்று அவர்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவார்கள். சிவபெருமானை வழிபட்ட காரணத்தினால் சிவபெருமானையே கணவனாக அடையக்கூடிய அளவிற்கு ஒரு குழந்தையை சிவபெருமான் கொடுக்கிறார். 1416 ஆண்டு அந்த ஆண்டிலே 1146 ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு அந்த ஆண்டிலே சித்ரா பௌர்ணமி அன்று இந்த நிர்மல் செட்டிக்கும் சுமதி என்ற அம்மையாருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு மகாதேவி என்று பெயர் வைக்கிறார்கள். சிறு வயதிலிருந்தே தன்னுடைய தாய் தந்தையர்கள் மூலமாக ஆலயத்திற்கு சென்று சிவ வழிபாட்டை அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் பூஜை அறைக்குள்ளே உட்கார்ந்து சிவ வழிபாடு செய்வது, இல்லை என்றால் ஆலயத்திற்கு சென்று சிவனை வணங்குவது. மற்ற குழந்தைகளைப் போல மற்ற குழந்தைகளோடு விளையாடுகின்ற ஒரு விருப்பம் இளம் வயதிலிருந்தே அந்த குழந்தைக்கு இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் திருநீர் அணிந்து கொண்டு சிவ சிந்தனையோடு இருக்கின்ற அந்த குழந்தை நாளாக நாளாக சிவபெருமானை பற்றி பாடல் பாடுவதற்குரிய பயிற்சியும் எடுத்துக்கொள்கிறது. இப்படி தினந்தோறும் அந்த குழந்தை சிவபெருமானை பற்றி பாடுவதும் சிவபெருமானுடைய புகழை பேசுவதுமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்படி வளர்ந்த அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயதிலே பெண்களுக்கே உரித்தான பூ பெய்தும் பருவத்திலே அந்த குழந்தை பூ பெய்து விடுகிறது. இப்போ வளர்ந்த இந்த குழந்தைக்கு அந்த காலத்திலே 12ஆம் நூற்றாண்டிலே சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அப்படியாக அந்த வசதி படைத்த நிர்மல் செட்டியும் சுமதியும் தன்னுடைய இந்த குழந்தை இவ்வளவு சிவபக்தியோடு இருக்கிறதே, இதை திருமணம் செய்து வாழ்வதற்குரிய தகுந்த மணமகனை தேட வேண்டுமே என்று அவர்களுக்கு மிகுந்த கவலையாகி விடுகிறது. எந்த நேரமும் பக்தி சிந்தனையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் இல்லறத்திற்கு ஏற்புடையவளாக இருப்பாளா என்ற கவலையே அவர்களுக்கு மேலோங்கி விட்டது. அப்போ ஒரு நாள் இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, தினந்தோறும் ஆலயத்துக்கு போகும், சிவபெருமானை பற்றிய பாடல்களை பாடும். இப்படி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் அந்த நாட்டினுடைய மன்னன் அந்த ஆலயத்தின் வழியாக தேரிலே வருகிறார். வருகின்ற பொழுது உள்ளே இந்த கந்தர்வ குரலிலே யாரோ ஒரு பெண் பாடுகிறாளே, இந்த குரல் இவ்வளவு இனிமையாக இருக்கிறதே என்று அவன் கேட்டுக்கொண்டே போகிறான். அந்த மன்னன் சமண சமயத்தை சேர்ந்தவன், அவனுடைய பெயர் கௌசிகன். இப்ப தினந்தோறும் இந்த பாடலை கேட்பதற்காகவே அவன் அந்த வழியாக வருவான். அவன் சமண சமயத்தை சார்ந்த காரணத்தினால் அவன் சிவாலயத்திற்குள் வரமாட்டான். ஏனென்றால் சமண சமயத்தினுடைய கொள்கையே கடவுள் மறுப்பு, அவர்கள் கடவுளை நம்புவது கிடையாது. ஆனால் அந்த குரலை கேட்பதற்காக வருகின்ற அவன் அந்த குரலிலே தன்னுடைய மதி மயங்கி போனான். தன்னுடைய அமைச்சரை ஒரு நாள் அழைத்து அந்த பெண் யார், எங்கே இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விசாரித்து வா என்று அமைச்சரை அனுப்புறான். அமைச்சர் போய் அந்த கோயிலில் உள்ள போய் பார்க்குறான், யார் பாடுற பெண்ணுன்னு பார்த்துட்டு அவங்களுடைய பூர்வீகத்தை பற்றி விசாரித்து மன்னனிடம் போய் சொல்றான். நிர்மல் செட்டி சுமதி என்பவருக்கு ஒரே ஒரு பெண்,
அவளுக்கு மகாதேவி என்று பெயர். அந்த மகாதேவி தான் தினந்தோறும் கோயிலிலே பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த பெண் எப்பொழுதுமே சிவபக்தியிலே இருக்கிறார் என்ற தகவலை கௌசிகனிடம் சொல்கிறார். சரி, ஒரு முறையாவது அவளை நான் பார்க்க வேண்டுமே என்று அவன் ஒரு நாள் அந்த ஆலயத்தினுடைய வாசலிலே காத்து கொண்டிருக்கிறான். அவள் உள்ளே பாடிவிட்டு வெளியே வருகிறாள். வெளியே வந்த உடனே அவளை பார்க்கிறான். பார்த்த உடனே அவளினுடைய பேரழகை கண்டு மதிமயங்கி போய்விடுகிறான். மணந்தால் இவளைத்தான் மணக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான். முடிவு செய்து என்ன செய்கிறான்னா, அவனுடைய தாய் தந்தையர்களிடம் அமைச்சரை அனுப்பி பெண் கேட்கிறான். அப்போ அவங்களுடைய தாய் தந்தையர்கள் சொல்றாங்க, நாங்களோ சிவ வழிபாட்டுக்கு உரியவர்கள், மன்னனோ சமண சமயத்தை சேர்ந்தவன், மதமே வேறு, அவன் வழிபாட்டுக்கு உரியவனும் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி அவனுக்கு பெண்ணை கொடுக்க முடியும் என்று மன்னனுக்கே பெண் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த தகவல் அந்த சமண மன்னன் கௌசிகனுக்கு போகிறது. போன உடனே அவன் என்ன பண்றான்னா, இனி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நேரடியாக அந்த பெண்ணிடமே நாம் கேட்டு விடலாம் என்று என்ன பண்றான், கோயில் வாசல்ல ஒரு நாள் காத்திருக்கிறான். கோயில்ல வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த பெண் மகாதேவி வெளியே வர, வெளியே வந்த உடனே வாசல்ல பார்த்தா மன்னன் நின்று கொண்டிருக்கிறான். மன்னனை பார்த்த உடனே வணக்கம் தெரிவிக்கிறாள். அப்பொழுது மன்னன் அவளை அருகே அழைத்து, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், அதற்கு நீ இசைவு தெரிவிக்க வேண்டும் என்று அவன் சொல்றான். அதுக்கு மகாதேவி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னுடைய தாய் தந்தையர்களிடம் வந்து பேசுங்கள், அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்வதிலே எந்த விதமான கஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவள் தப்பித்து கொண்டு போயிடுறான். தினந்தோறும் அவன் இது போல வந்து அந்த கோயில் வாசலில் நின்று கொண்டு என்னை திருமணம் செய்து கொள், என்னை திருமணம் செய்து கொள் என்று வற்புறுத்துறான். ஆனால் அவளுடைய மனமோ, நான் மணந்தால் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சிறு வயதிலிருந்தே, எப்படி ஆண்டாள் திருவரங்கத்து பெருமானாக இருக்கக்கூடிய கண்ணனை தன்னுடைய கணவனாக மனதிலே நினைத்து கொண்டு வாழ்ந்தாளோ, அதே போல ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த மீராபாய் கண்ணனைத்தான் கணவனாக அடைய வேண்டும் என்று எப்படி நினைத்து கொண்டிருந்தாளோ, அப்படி இந்த மகாதேவி மணந்தால் நான் சிவபெருமானை தவிர, அதாவது நீங்க ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன பெருமான், அந்த சிறு வயதிலிருந்தே அந்த ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டு வர்ற மக்கள் எல்லாம் மல்லிகார்ஜுன பெருமானை பற்றி பெருமைகளை சொல்வதை சிறு வயதிலிருந்து கேட்டு கேட்டு அவள் உள்ளத்துக்குள்ளே அந்த மல்லிகார்ஜுன பெருமானை தன் கணவனாகவே நினைத்து கொண்டு வாழ ஆரம்பித்து விடுகிறார். அப்படி இவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு புறத்திலே இங்க சமண மன்னனுடைய தொந்தரவு ஒரு பக்கம். இப்ப கடைசியில இவ திருமணத்துக்கு ஒத்துக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் கடைசியாக மகாதேவியை கூப்பிட்டு மிரட்டுகிறான். நீ என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய தந்தையையும் தாயையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டி விடுகிறான். மிரட்டின உடனே தன்னை ஈன்ற தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், ஆனால் 3 வித நிபந்தனைகள், இந்த 3 வித நிபந்தனைகளுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று மகாதேவி சொல்கிறார். சரி சொல், உன்னுடைய நிபந்தனை என்று கேட்கிறார். முதல் நிபந்தனை, நான் செய்கின்ற சிவ பூஜைக்கு எந்த தடையும் ஏற்படுத்தக்கூடாது. இரண்டாவது, சிவனடியார்கள் நம்முடைய அரண்மனைக்கு வந்தால் அவர்களுக்கு வழிபாடு செய்து அவர்களுக்கு உணவிடுவதற்கு நீ எந்தவித தடையும் விதிக்க கூடாது. மூன்றாவது நிபந்தனை,
எந்த காரணத்தை கொண்டும் என் உடலை நீ தீண்டக்கூடாது. இந்த 3 நிபந்தனைகளையும் அவள் விதிக்கிறாள். இந்த கௌசிகன் மகாதேவி மீது ஏற்பட்ட அந்த மயக்கத்தின் காரணமா இவளோ ஒரு சிறுவெண் நாளாக நாளாக பக்குவம் அடைந்து அவள் இதிலிருந்து விடுபட்டு விடுவாள், நம்முடைய சமயத்தை வந்து சார்ந்து விடுவாள் என்று என்ன பண்றா, அந்த 3 நிபந்தனைகளுக்கும் ஒத்துக்கொள்கிறான். ஒத்துக்கொண்ட பிறகு அவள் மீண்டும் ஒரு நிபந்தனை சொல்கிறாள், நீங்கள் இந்த 3 நிபந்தனைகளையும் மீறி தவறினால் 3 முறை நான் பொறுத்து கொள்வேன். அதற்கு பிறகு நீங்கள் அதே தவறை செய்தால் நான் அரண்மனையை விட்டு வெளியேறி விடுவேன். இதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் நான் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன் என்று சொல்கிறார். இவனும் அவளுடைய பேரழகிலே மயங்கி சரி அப்படியே நான் செய்கிறேன் என்று திருமணத்தை முடிச்சுக்கிறான். முடிந்த பிறகு அவள் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே குளிச்சுட்டு சிவ பூஜைக்கு போறது. இப்படியாக அவள் சிவனடியார்கள் வந்தா எல்லாரையும் உள்ள உட்கார வச்சு அவர்களுடைய பாதங்களை கழுவி அதற்கு பிறகு அவர்களுக்கெல்லாம் உணவிட்டு அப்புறம் சிவமந்திரங்களை ஜெபித்தல் என்ற ஒரு காலத்தை அவ கழித்துக்கிட்டே வர. இதை பொறுமையா கௌசிகம் பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி, இவன் மனசு மாறும், இளமை வயது தானே, எப்படியாவது இவளுக்குள் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகின்ற அந்த காமச்சுகம் ஏற்படாதா என்று இவன் காத்து கொண்டே இருக்கிறான். அவளிடத்திலே துளி கூட மாற்றம் இல்லை. காலை கண் விழித்ததிலிருந்து இரவு உறங்குகின்ற வரை சென்ன மல்லிகார்ஜுன ஸ்ரீசைலத்திலே இருக்கக்கூடிய அந்த மல்லிகார்ஜுனை பற்றித்தான் இவளுக்கு பாடல் பாடுவதும் சிவபூசை செய்வதுமாக இருக்கிறது. ஒரு நாள் இவன் என்ன பண்றான், அவளை அழைக்கிறான். அழைச்சிட்டு, நீ உடுத்துகின்ற உடை, உண்ணுகின்ற உணவு, இருக்கின்ற இடம், இவை எல்லாமே என்னுடையது. நான் தான் உன் கணவன். நீ சுடுகாட்டிலே சாம்பல் பூசிக்கொண்டு திரிகின்ற கண்ணாலே காண முடியாத ஒருவனை இதுவரையிலும் நீ பார்த்ததில்லை. அந்த பார்க்காத ஒருவனை கணவன் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறாயே, இது எப்படி பொருத்தமாக இருக்கும்? உண்ணுவது என் சோறு, இருப்பது என்னிடம், உடுத்துவது என்னுடைய ஆடைகள், நீ போட்டுக்கொண்டிருக்கின்ற நகையெல்லாம் இந்த அரண்மனையிலே இருக்கக்கூடிய நகை. அப்படி இருக்கின்ற பொழுது நீ எப்பொழுது பார்த்தாலும் சிவபெருமான் தான் என் கணவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயே என்று கொஞ்சம் கோபமாக பேசிடுறான். சரி, இது முதல் தவறு என்று மன்னிச்சு, இது முதல் முறை மன்னித்து விட்டு விடுகிறார். ஏனென்றால் 3 முறை நான் பொறுத்து கொள்வேன், பிறகு நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். இரண்டாவது, சிவனடியார்கள் எல்லாம் வருகிறார்கள். சிவனடியார்களுக்கெல்லாம் பாதங்களை கழுவி அங்கே சிவ மந்திரத்தை, சிவாய நம என்கிற மந்திரத்தை சொல்லி எல்லோருக்கும் உணவிட்டு கொண்டிருக்கிறார். அங்கே கௌசிகன் அரண்மனையிலே ஒரு புறத்திலே மனைவி வந்து நமக்கு உணவு போடுவாள் என்று காத்து கொண்டிருக்கான். நீண்ட நேரமாக பார்க்கிறான், இவ வரல, இவர் அடியார் கூட்டத்திலே இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அவன் என்ன பண்றான், அவன் சாப்பிடுகின்ற வெள்ளித்தட்டை தூக்கி அந்த அடியார் கூட்டத்திலே வீசி எறிந்து விடுறான். அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் உடனடியாக இது என்ன சிவநந்தனையாக இருக்கிறதே என்று மொத்த பேருமே உணவை உட்கொள்ளாமல் இலையிலேயே உணவை வைத்து விட்டு வெளியேறி விடுகிறார். இது இரண்டாவது முறை அவன் பொறுத்து கொள்கிறான். மூன்றாவது, ஒரு நாள் அவன் குளித்து கொண்டு இருக்கிறான். அப்படி குளித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவள் அழகை ரசிக்க வேண்டும் என்ற ஒரு காம இச்சையால் கௌசிகன், அந்த மன்னன், அவளுடைய கணவன், மறைந்திருந்து அவளை பார்ப்பதற்காக செல்கிறான் அந்த குளியலறை. அப்படி அவன் பார்க்க செல்கின்ற பொழுது அவள் ஆடைகள் அற்று குளித்து கொண்டு இருக்கிறார். அந்த குளித்து கொண்டுகின்ற நேரத்திலே இவன் பார்க்க செல்கின்ற பொழுது அவளுடைய கூந்தலானது முழுவதுமாக தன் உடலை மறைத்துக் கொள்கிறது. இவன் காண முடியாத அளவிற்கு சிவபெருமான் மீது அவள் கொண்ட பக்தியினால்
ஆடைகளற்ற கிடந்த அவள் மேனி முழுவதும் தானாகவே கூந்தல் வளர்ந்து முழு ஆடையாகவே மாறிவிட்ட. இப்போ அவள் திரும்பி பார்க்கிறா, அவளுக்கே புரியல, உடல் முழுக்க கூந்தல் மறைக்குதேன்னு திரும்பி பார்த்தா கதவருகே மன்னன் நின்று கொண்டிருக்கிறான். பார்த்துட்டு அவ சொல்லிட்டா, உனக்கு நான் என்ன சொல்லி இருக்கிறேன், 3 முறை நான் மன்னிப்பேன், 3வது முறைக்கு பிறகு நான் இந்த அரண்மனையிலே இருக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அவ என்ன பண்றா, உள்ள அரண்மனைக்குள்ள வர. அரண்மனைக்குள்ள வந்துட்டு என்ன பண்றான்னா, அவள் அணிந்து கொண்டிருந்த அந்த நகைகளை எல்லாம் கழட்டி அவனிடமே கொடுத்து விடுது. இதைத்தானே நீ கொடுத்தாய், இதை நீயே பெற்றுக்கொள், நான் இந்த அரண்மனையை விட்டு வெளியேறி விடுகிறேன். ஒரு துளி ஆடை இல்லாமல் 25 வயது வரை வாழ்ந்த ஒரு அருளாளர் யார்னா அக்கா மகாதேவி. நீங்க கர்நாடகாவில் போனீங்கன்னா அக்கா என்ற வார்த்தையை சொன்னாலே அது மகாதேவியை தான் குறிப்பிடுவாங்க. சாதாரணமா நீங்க அக்கா கோயில்ன்றாவே அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, அது மகாதேவி கோயில். அந்த அளவிற்கு கர்நாடக மக்களினுடைய மனதிலே எப்படி நாம திருஞான சம்பந்தரை தமிழாகர் என்று சொன்னால் திருஞான சம்பந்தரை குறிக்கிறதோ, அதே போல அப்பர் என்று சொன்னால் எப்படி திருநாவுக்கரசரை குறிக்கிறதோ, அழுது அடியடைந்த அன்பர் என்று சொன்னால் மாணிக்க வாசகரை குறிக்கிறதோ, அப்படி கர்நாடகாவிலே அக்கா என்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே அது மகாதேவி என்ற அருளாளரை தான் குறிக்கும். இப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, உடல் முழுக்க நீங்க அந்த கூகுள்ல போய் இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஆடையும் கிடையாது, உடல் முழுக்க அந்த கூந்தலே அந்த அம்மாவிற்கு ஆடையாக சிவபெருமானால் அருளப்பட்டது. கடைசி காலம் வரை ஒரு துளி ஆடை என்பதை அவங்க அணிஞ்சதில்லை. யாருக்கும் அவர்கள் மேல சபலமும் வந்தது கிடையாது. அவர்கள் உருவத்தை பார்க்கின்ற பொழுதே காலில் விழுந்து வணங்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சிவபெருமானால் அருளப்பட்டவர். அப்போ அந்த அம்மா கடைசியா அரண்மனையை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அந்த கௌசிகனை பார்த்து கேட்கிறாங்க, மலமும் சலமும் வியர்வையும் குருதியும் நிறைந்த ஒரு பாத்திரம்தான் இந்த உடல். மலம், சலம், குருதி, வியர்வை இது நிறைந்த உடல் தான் இந்த பாத்திரம். வெறும் எலும்பு கூடுகளும் நரம்புகளும் பின்னி பிணைந்த வெறும் பெட்டகம் இது. எலும்புகளும் நரம்புகளும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு பெட்டகம் இந்த உடல். ஒரு நாள் இது சீல் பிடித்து துர்நாற்றம் அடையக்கூடிய இந்த உடல் மீதையா நீ ஆசை கொண்டாய்? உன்னுடைய காதலமும் காமமும் எவ்வளவு நாள் இருக்கும்? இளமை இருக்கின்ற வரை இருக்கும். முதுமை வந்த பிறகு அந்த காமம் தானாகவே போய்விடும். ஆனால் இந்த உடல் அழிந்து போகும். ஆனால் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவாக இருக்கக்கூடிய உயிருக்கு இளமையும் கிடையாது, முதுமையும் கிடையாது. ஆண் என்ற பேதமும் பெண் என்ற பேதமும் இந்த உடலுக்கு உண்டே ஒழிய உயிருக்கு கிடையாது. இது ஆண் உயிர் என்றோ இது பெண் உயிர் என்றோ எந்த பேதமும் கிடையாது. இந்த உடல் மீது நீ வைத்த ஆசையை விட சிவன் மீது நீ வைத்திருக்கலாம். சிற்றெரும்பு கூட சிவன் மீது பற்று வைத்தால் சிவமாக மாறிவிடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருவானைக்காவல்ல லிங்கம் வெயில்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சிலந்தி நிழல் தர வேண்டும் என்று ஒரு சிலந்தி கூடு கட்டுது. தினந்தோறும் ஒரு யானை அந்த காவிரி ஆற்றிலே இருந்து நீரை முகர்ந்து கொண்டு வந்து லிங்கத்திற்கு பூஜை செய்கிறது. அப்படி பூஜை செய்கின்ற பொழுது சிலந்தி கட்டிய அந்த வலை தடையாக இருக்குதுன்னு என்ன பண்ணும், தினந்தோறும் அந்த சிலந்தி வலையை கிழிச்சு எறிஞ்சிட்டு இது தண்ணீரால லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும். இவங்க 2 பேருக்கு என்ன போட்டினா, வெயில்ல சிவபெருமான் இருக்கிறான்னு சிலந்தி நினைக்குது. இது என்ன நினைக்குதுன்னா, நான் சிவ பூஜை செய்வதற்கு இந்த சிலந்தி வலை தடையாக இருக்கிறதுன்னு நினைக்குது. ஒரு நாள் இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில சிலந்தியானது அந்த தும்பிக்கையின் வழியாக உள்ளே சென்ற பொழுது அந்த வலி தாங்க முடியாம தன் தும்பிக்கையை அடித்து யானையும் இறந்து போய்விடுகிறது, சிலந்தியும் இறந்து போய்விடுகிறது. யானைக்கு பூதகணங்களாக உயர் பதவி கிடைக்கிறது,
இந்த சிலந்தி கோச்செங்கட் சோழனாக ஒரு மன்னனாக வந்து ஒரு சாதாரண சிலந்தி அவதாரம் செய்கிறார். அவன்தான் 74 மாட கோயில்களை கட்டினான். நாம நினைக்கிறோம் முற்பிறவியினுடைய ஞாபகம் இந்த பிறவியில் இருக்குமானா அதை வாசனா மலர்னுவாங்க. உடலுக்கு வேண்டுமென்றால் அந்த தொடர்பு இருக்காது. ஆனால் உயிருக்கு எப்பொழுதுமே போன பிறவியினுடைய தொடர்பு என்பது நிச்சயமாக இந்த பிறவியிலே இருக்கும். அது நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா அதற்கு பெயர் வாசனா மலம். அது என்ன வாசனா மலம்னா, ஒரு பெருங்காய டப்பா இருக்கு. அந்த பெருங்காய டப்பாக்குள்ள பெருங்காயம் காலி ஆயிடுச்சு. ஆனா பெருங்காயம் காலி ஆனாலும் அந்த டப்பாக்குள்ள பெருங்காய வாசனை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதே போல ஒரு சாம்பிராணி பெட்டி இருக்கு. சாம்பிராணி மொத்தம் காலி ஆயிடுச்சு. ஆனா சாம்பிராணியினுடைய வாசம் என்பது அதற்குள்ளே இருக்கு. அதே போல ஊதுவத்தி. இப்படி நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டிக்குள்ளே அந்த பொருள் தீர்ந்து விட்டால் கூட ஆனால் அதனுடைய வாசனை என்பது அந்த பெட்டிக்குள்ளே இருப்பதை போல நாம் முற்பிறவியை கடந்து விட்டு இந்த பிறவிக்கு வந்தாலும் போன பிறவியினுடைய தொடர்ச்சி என்பது நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வரும். அதுதான் வாசனா மலன். அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சிறு குழந்தையிலே நல்ல மனப்பாடம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும், நல்ல பாடக்கூடிய ஆற்றல் இருக்கும், நல்லா பேசக்கூடிய ஆற்றல் இருக்கும். இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா போன பிறவியினுடைய அந்த தொடர்ச்சி தான் இந்த பிறவியில் பிறந்த உடனே அவர்களை பின்பற்றி கொண்டு வருவது. இதுதான் அதற்குரிய அடிப்படையான உதாரணம். சில தொழில்கள் கூட போன பிறவியில் வெற்றி பெற்றிருந்தால் அந்த பிறவியினுடைய தொடர்ச்சியாக இந்த பிறவியிலும் அதே தொழிலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் மேன்மை உருவார்கள். அப்படி இங்கே இந்த அக்கா மகாதேவி இவர்களிடம் அந்த கௌசிகனிடம் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு அரண்மனையை துறந்து விட்டு, நம்ம இந்த காலத்துல ஒரு சாதாரண பெண் மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டிலே வாக்கப்பட்டாலே எப்படி நடை உடை பாவனைகள் இருக்கும். ஆனால் சிவச்சிந்தனை உடைய அந்த பெண் ஒரு மகாராணிக்காக இருக்கக்கூடிய வாழ்க்கையை கூட தூக்கி எறிந்து விட்டு சிவன்தான் முக்கியம் என்று அந்த அரண்மனையை விட்டு ஒரு துணி இல்லாமல் போட்டிருந்த நகைகளை எல்லாம் கொடுத்து விட்டு சிவனை மட்டுமே தனக்கு காவலன் என்று நினைத்து கொண்டு அரண்மனையை விட்டு வெளியே வராங்க. வெளியே வருகின்ற போது நிறைய பேர் பார்க்குறாங்க, இவ என்ன பெரிய பைத்தியமா இருக்குமோ, ஆடை இல்லாம பைத்தியங்கள் தான் தன்னுடைய ஆடையை கிழிச்சு போட்டு சுத்தம் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. இப்போ அந்த பீதர் மாவட்டத்துல பசவ கல்யாணன்ற இடத்துல ஒரு அனுபவ மண்டபம் இருக்குன்னு நான் சொன்னேன் பாருங்க. அந்த மண்டபத்தினுடைய தலைமையில் இருக்கிறவரு அல்லம பிரபு என்ற சைவ சித்தாந்தவாதி. அப்படி சித்தாந்தவாதி அவர் இருக்கிறாரு. தினந்தோறும் அங்க வந்து இந்த தர்க்க ரீதியாக ஒவ்வொருவர் கேள்வி கேட்பார்கள், அதற்கு சித்தாந்தவாதிகள் எல்லாம் பதிலை சொல்வார்கள். இப்படி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திலே இந்த அக்கா மகாதேவி உள்ளே வர. அப்போ அவளுக்கு பேர் மகாதேவி தான். பிற்காலத்திலே தான் கர்நாடக மக்கள் எல்லாம் அந்த பெண்ணிற்கு அக்கா என்று ஒரு அடைமொழியை கொடுத்தார்கள். இப்போ மகாதேவி அந்த மண்டபத்துல வர எல்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஒரு நிர்வாணமா ஒரு பெண்ணு ஆடை இல்லாம ஒரு அனுபவ மண்டபத்துக்குள்ள வர்றாளேன்னு போயிட்டு சபை நடுவே நிற்கிறார். நின்ன உடனே அந்த சபையினுடைய நாயகராக இருக்கக்கூடிய அந்த அல்லம பிரபு அந்த பெண்ணை பார்த்த உடனே இவள் ஒருவேளை பைத்தியமாக இருக்குமோ, மொத்த ஆடையும் கிழிச்சு போட்டு வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த மகாதேவியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உனக்கு ஆடைகள் மீது பற்று கிடையாதா? ஆடைகள் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு கேட்ட உடனே, ஏற்கனவே அந்த சபை என்பது எல்லோரும் தத்துவ ஞானிகள் எல்லாம் வசன கவிதைகள் எழுதிய இடம். அந்த இடத்திலே இந்த பெண் உள்ளே நுழைகிறார். நுழைந்த உடனே அவர் கேட்கிறார், உனக்கு ஆடைகள் மீது பற்று கிடையாதா? ஆடைகள் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்கின்ற பொழுது அவள் அதே வசன நடையிலே ஒரு பாடலை சொல்கிறார். இந்த உலகமே சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய இந்த உலகம் சிவபெருமானுடைய கண்காணிப்பிலே இருக்கிறது.
அப்படி சிவபெருமானுடைய கண்காணிப்பிலே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நீங்கள் எல்லாம் எதை மறைத்து வைக்க போகிறீர்கள்? இதைதான் நம்முடைய திருமூலர் என்ன சொல்றார்? கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார்னு. அந்த வரிக்கேற்ப அந்த அம்மா சொல்றாங்க, இந்த உலகத்தில் இந்த ஆடை என்பதை வைத்துக்கொண்டு நாம் எல்லாவற்றையும் மறைத்து விட முடியுமா? சிவபெருமான் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறானே, ஒவ்வொரு செயலையும் அவன் கண்காணித்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எல்லாம் இங்கே எதை மறைத்து வாழ நினைக்கிறோம்? காடுகளிலே வாழ்ந்த பொழுது எந்த மனிதன் ஆடை அணிந்தான்? அவனுடைய நாகரிக வளர்ச்சியில் பின்னால் மர ஆடைகளை அணிந்தான், பின்னால் விலங்குகளினுடைய தோள்களை அணிந்தான். அதற்கு முன்னால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த மனிதனுக்கு ஆடை இருந்தது? எப்பொழுது அவன் நிர்வாணத்தை உணர்ந்தானோ அன்றைக்கு தான் அவனுக்கு ஆடை தேவைப்பட்டது. இப்படியான பல செய்திகளை அவள் சொல்லி வருகின்ற பொழுது அந்த சபையின் நாயகராக இருக்கக்கூடிய அல்லம பிரபு பார்க்கிறார், இவள் பைத்தியம் அல்ல, இவள் சிவ தத்துவங்களை உள்வாங்கி இருக்கிறாள். எந்த பெண்ணுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இவள் உடல் முழுக்க இந்த கூந்தலானது மறைத்திருக்கிறது என்றால் சிவன் அருள் இல்லாமல் இது நடக்குமா என்பதனால் அவளை எப்படி நாம் இங்கே சைவ சமய குறவர்களாக நால்வரை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அப்படி ஒரு பெண்ணை அவர்கள் சமயத்தினுடைய உயர்ந்த இடத்திற்கு அக்கா மகாதேவி கொண்டு வந்து வைத்து விடுகிறார். அப்பொழுது அந்த அனுபவ மண்டபத்திலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 430 பாடல்கள், மொத்தமே இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், யார் மனதிலே சிவம் இல்லையோ அந்த மனம் என்பது எப்படிப்பட்ட மனம்னா, ஒரு பட்டு போன மரத்துல என்ன பூச்சி அடிச்சிடும். எவன் மனதிலே சிவம் இல்லையோ அது பூச்சி அடிச்ச மரம் மாதிரி. எந்த வீட்டுக்குள்ள திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைதோ அதுபோல எவன் மனதிற்குள் அழுக்கு இருக்கிறதோ அந்த மனதிற்குள் சிவன் போக மாட்டான். சிவன் எப்பொழுது உள்ளே போவான்னா, எந்த மனதும் தூய்மையாக இருக்கிறதோ, எந்த மனதிலே அழுக்கு இல்லையோ அந்த மனதிற்குள் தான் சிவம் வந்து சேரும் என்று இவ பல பாடல்களை எல்லாம் எழுதி கொண்டே வருகிறார். எழுதி கொண்டு பல ஆண்டுகள் அந்த அனுபவ மண்டபத்திலே இருந்து தத்துவ ஞானங்களையும் தர்க்க வாதங்களையும் செய்து கொண்டு வரார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு யாரை தன் மனதிலே நினைத்து கொண்டிருந்தாரோ கணவனாக, எப்படி ஆண்டாளை மணப்பதற்காக திருவரங்கத்து பெருமான் பாண்டிய மன்னன் வல்லபதேவன் கனவிலே போய் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய ஆண்டாளை நீங்கள் திருவரங்கத்திற்கு அழைத்து வாருங்கள், அவளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், அதற்குரிய ஏற்பாட்டினை பல்லக்கினை எல்லா ஏற்பாடுகளையும் செய்யென்று எப்படி பாண்டிய மன்னனுடைய கனவிலே வல்லபதேவன் சென்று எப்படி ஆண்டாள் திருவரங்கத்து பெருமானை மீது காதல் கொண்டாளோ அப்படி இங்கே மகாதேவி சிவபெருமானை கணவனாக அடைய வேண்டும் என்று மிகுந்த ஆசை கொண்டு அவ என்ன பண்றான்னா அந்த ஊரை விட்டு கிளம்புறான். எங்கிருந்து? கர்நாடகா எங்க இருக்கு? ஸ்ரீசைலம் எங்க இருக்கு? ஸ்ரீசைலத்துக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த கோயில் எவ்வளோ அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்குது. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீசைலத்தை நோக்கி ஒற்றை பெண்ணாக கர்நாடகாவிலிருந்து நடைபயணமா போறான். இப்படி போகின்ற வழியிலெல்லாம் இருக்கக்கூடிய சிவாலயங்களை எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீசைலத்திலே இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன பெருமானை போய் வணங்குகிறார். வணங்கிட்டு, நீதான் என் கணவன் என்று இந்த வாழ்க்கை முழுவதும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ எப்படியாவது என்னை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று அவ என்ன பண்றான்னா, அந்த ஸ்ரீசைலத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதி இருக்கும். அந்த கிருஷ்ணா நதியினுடைய இடப்பக்கத்துக்கு கதலிவனம்னு பேரு. இது எங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்ரீசைலத்திலிருந்து வெளியே வந்தீங்கன்னா அந்த கிருஷ்ணா நதி போகின்ற வழியில கதலிவனம்னு ஒரு வனம் இருக்குது. அந்த கதலிவனம் எதுக்கு சிறப்புனா, ரணியனை வதம் செய்வதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து ரணியனை கொன்ற பிறகு கடைசியாக நரசிம்மர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட இடம் எதுனா அந்த கதலி வனத்துக்கு உள்ளே போகிறார், காணாமல் மறைந்து விடுகிறார் நரசிம்ம மூர்த்தியாக.
அதற்கு வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு பேரு நல்லம்ம மலைன்னு பேரு. அந்த நல்லம்ம மலைக்கு போனோம்னா நாம கிருஷ்ணா நதியிலிருந்து ஒன்று மோட்டார் படகுல போகணும். எவ்வளோ? 15 கிலோமீட்டர் பயணிக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு ரோப் கார் இருக்கு. அந்த ரோப் கார் மூலமாகவும் நாம அந்த நல்லம்ம மலைக்கு போகலாம். போனா அங்கிருந்து அந்த மலையடிவாரத்திலிருந்து ஒரு 10 நிமிடம் நடந்தால் அந்த குகையை போய் சென்றடையலாம். இவ்வளவு தூரம் ஒரு ஒற்றை பெண்மணியாக சிவபெருமான் மீது வைத்த அதீதமான அன்பு, அதீதமான பக்தியின் காரணமாக அந்த குகைக்குள்ளே போய் அவள் தவம் இயற்றுகிறாள். அப்படி தவம் இயற்றுகின்ற பொழுது அவள் தினந்தோறும் அவள் அங்கே வருகின்ற கிளிகளோடும் குருவிகளோடும் மான்களோடும் எந்தெந்த விலங்குகள் வருகிறதோ அந்த விலங்குகளை எல்லாம் தன்னுடைய உறவுகளாக நினைத்து கொண்டு அவைகளிடம் அவைகளுடைய மொழிகளிலே பேசக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு பெண்மணியாக, ஒற்றை பெண்மணியாக நீண்ட காலம் அங்கே தவம் ஏற்றி கொண்டு வாழ்கிறார். இதே போல பார்த்தீங்கன்னா சுசீந்திரத்தில் தானுமாலையின் சுவாமி கோயில் இருக்கு. அந்த ஊர்ல அறம் வளர்த்த நாயகின்னு ஒரு குழந்தை. அந்த குழந்தையும் தன் தாய் தந்தையரோட கோயிலுக்கு போகும்போது சிவ வழிபாடு, சிவனை நேசிக்கின்ற அந்த எண்ணத்தில் வளர்ந்து வளர்ந்து அந்த குழந்தையும் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு கணவனா வந்தா சிவபெருமானை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கு. அப்படி பிடிவாதம் பிடிச்ச உடனே என்ன பண்றாங்க, உன்னை கோயிலுக்கு கூட்டு போனா தானே நீ இப்படி சிவனை வழிபடுன்ற, அதனால நீ வீட்டிலே இருன்னு அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், வீட்டுக்கு பின்பக்கம் போயிட்டு அந்த தானுமாலய சுவாமியினுடைய கோயில் கோபுரத்தை வணங்கி தினந்தோறும் வணங்கி கொண்டு சிவ சிந்தனையோட வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு நாள் கடைசியில எத்தனையோ மாப்பிள்ளைங்க வராங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா. சரி, இதுக்கு முடிவு கட்டலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கே ஒரு முறை கூட்டு போய் சிவபெருமான்கிட்டே முடிவை கேட்டுடலான்னு கூட்டு போறாங்க தானுமாலயம் சுவாமி கோயில்ல. போன உடனே அந்த பிரகாரத்தை சுற்றி கொண்டு வருகிறாள். முன்னே தாய் செல்கிறாள், பின்னே அந்த அறம் வளர்த்த நாயகி போறார். 2வது சுற்று வரும்போது அவள் காணாமல் போய்விடுகிறாள். அந்த தானுமாலயம் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க அறம் வளர்த்த நாயகின்னு ஒரு தனி சன்னதியே இருக்கு. அவள் ஒரு மானுட பெண். இங்கே அவதாரத்தில் கண்ணனை போல் அல்லாமல் தன்னை நேசித்தவர்களை தன்னுடைய ஜோதியிலே ஐக்கியமாகிடுவார். கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். ஏனென்றால் சிவபெருமான் எப்பொழுதுமே அம்மையப்பராக காட்சி அளிக்கின்ற காரணத்தினால் அவர் எப்பொழுதுமே தன்னை நேசிக்கின்ற அடியார்களாக இருந்தாலும் சரி, நாயன்மார்களாக இருந்தாலும் சரி, அவர்களை தன்னுடைய ஜோதியிலே கொண்டு போய் விடுவாரை ஒழிய திருமணம் செய்து கொள்வதில்லை. அப்படி அறம் வளர்த்த நாயகி கொண்டு போன மாதிரி இங்கே பல ஆண்டுகள் தவம் செய்த இந்த மகாதேவியை சிவஜோதிக்குள் அவர் ஐக்கியப்படுத்தி கொண்டார். நீங்கள் நேரம் கிடைத்தால், உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஸ்ரீசைலம் போனீங்கன்னா கண்டிப்பாக அக்கா மகாதேவியினுடைய குகை இருக்கிறது. அந்த குகையிலே அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் இன்றைக்கும் வழிபாட்டுக்குரியதாக இருக்கு. அதுக்கு போகிறதுக்கு என்ன சிரமம்னா, ஒன்று படகுல போனோம், இல்லை ரோப் காரில் போனாதான் அந்த அக்கா மகாதேவி. நிறைய பேர் ஸ்ரீசைலம் போனால் மல்லிகார்ஜுனரை மட்டும் தரிசிச்சுட்டு வருவாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவிலே சைவ சமயத்தை வளர்த்தெடுத்த, எப்படி வைணவத்திலே ஆண்டாள் இருந்தாலோ நம்முடைய சைவத்திலே காரைக்கால் அம்மையார் இருந்தாரோ, அப்படி ஒரு வீர பெண்மணியாக அன்றைக்கு இருந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் சமயத்திலே எதிர்த்து எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிலை, திருநீறு அணிந்து கொண்டு யாரெல்லாம் சிவனை வழிபடுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒருவர்தான், அவர்களுக்குள் எந்த பேதமும் கிடையாது என்று இன்றைக்கு கர்நாடகாவிலே மிகப்பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த வீர சைவ இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடியாக இருந்தவர் யார் என்றால் மகாதேவி. அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் அவளை அக்கா என்று அழைத்து அவளுக்கு ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். அக்கா என்று சொன்னாலே எப்படி மகாதேவியாக இருந்து சிவனோடு சேர்ந்து கலந்தாரோ அவரை பற்றிய சிந்தனை இன்றைக்கு நாமும் கொஞ்சம் தெரிந்து கொண்டோம். முழு வரலாறு என்றால் அவருடைய பாடல்களை எல்லாம் தனியாகவே சொல்லலாம். ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு அற்புதமாக எழுதி இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை எல்லாம் நிலைத்தது எதுவென்றால் சிவத்தை தவிர மீதி அனைத்தும் இந்த உலகிலே நிலைத்தவை அல்ல
என்பதை புரிந்து கொண்டு 25 வயது வரை வாழ்ந்து சிவனோட கலந்த அந்த பெண்மணியை பேசுவதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பினை நல்கிய இந்த ஆதிமூலசாமி மடம் மாணிக்க வாசகர் நிலையத்தினுடைய அறங்காவலர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.